ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை அது பயன்படுத்தும்? ஈஸியான கொஸ்டின் தான். ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துது அப்படின்னா 2 மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்தும்னு கேட்குறாங்க. இந்த மாதிரியான கொஸ்டினை எக்ஸாமில் பார்த்துட்டீங்கன்னா 1 மணி நேரத்தில் எத்தனை நிமிஷங்க இருக்கு? 60 நிமிஷம் இருக்கு. சரியா? அப்போ 2 மணி நேரத்தில் 120 நிமிஷம் இருக்கும். சரிதானே? இதை 120 நிமிஷம் போட்டுக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். 40 நிமிஷத்தில் 3 அலகுகள்னா 120 நிமிஷத்தில் எத்தனை அலகுகள்? திங்க் பண்ணுங்க. 40 நிமிஷத்தில் 3 அலகுகள், அப்போ 80 நிமிஷத்தில் 6 அலகுகள், அப்போ 120 நிமிஷத்தில் 9 அலகுகள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இல்லை இப்படி கூட யோசிங்க. 40 இன்ட்டு என்ன போட்டால் 120 வரும்? 40 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 120 நிமிஷம் வந்துருமா? 120 நிமிஷம்ன்றது 2 மணி நேரம்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அதே 3ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 3 × 3 9. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுங்களா? 120 நிமிஷத்தில் 9 அலகுகள், அதாவது 2 மணி நேரத்தில் 9 யூனிட்ஸ். புரிஞ்சுதானே? எதுவும் டவுட் இல்லையே? ஒன்று போல வச்சுக்கோங்க. இது நிமிடத்தில் கொடுக்குறான் அப்படின்னா இதையும் நிமிடத்தில் வச்சுக்கிட்டு செய்யும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை விட்டுட்டு ஹவர்ஸ்லேயே வச்சு யோசிச்சோன்னா 2 மணி நேரம் வச்சு திங்க் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும். பார்த்து படிச்சு லேர்ன் பண்ணிக்கிறேங்க. இப்போ அழகாக புரியுற மாதிரி நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட அடிச்சு வச்சுக்கோங்க.